சற்றுமுன் வெளியான செய்தி தமிழகத்தில் மீண்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கனமழைக்கு வாய்ப்பு. இதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை பற்றியான செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அதாவது 1/12/2024 காலை வட தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் நிலவிய பெஞ்சல் புயல் மதியம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்தது. மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலுக்குறைந்தது. வட தமிழக உள்பகுதிகளில் நிலவுகிறது. இது நாளை காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல்களுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வானிலை முன்னறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.